எல்லாமே இருக்குன்றாங்க. அதனால தான் 2000 பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க இந்த கடைக்கு. வாசனை கம்மன் இருக்குது. கார்லிக் ஃப்ளேவர். இந்த சைடு அடிக்கும் ஃபஸ்ட்டு பாருங்க. யூஎஸ் ஃபுட்டு இப்படி தான் இருக்குது. ரகரகமாக பயங்கரமாக இருக்குது. ஒன்று சாக்னியாக இருக்குது பாருங்க. ஏதோ பூந்தி மாதிரி இருக்குது. கொட்டையா எண்டு வந்துருச்சா. நம்ம அந்த ஜூவை முடிச்சுட்டு வந்தவங்க வர வழியில் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, அதனால் வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ரெஸ்டாரண்ட்டு உள்ளே வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் வாங்க. இது பாருங்க, நம்ம வந்து இந்த கடையில் தான் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. 2 பீஸு. ப்ரைஸ் ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. லைட்டாக சாப்பிட்டோம். 5 pieces. Oh, 5 pieces. Oh, $3.70. இந்த கடை நம்ம பார்த்ததை விட ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. 3 வந்து $5 தராங்க. இது பாருங்கள், உருண்டை மாதிரி ஏதோ இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய வெரைட்டியும் இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி. செம்ம ஆம்பியன்ஸு. எனக்கு அப்படியே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த இடத்த பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தராங்க. கட் பண்ணியே தந்துடுறாங்க. நமக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அது மட்டும் தனியாக. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காப்புல. இங்கே பாருங்கள், சாக்னியாக இருக்குது. சரி, இதையே காட்டிகிட்டு இருந்தேன். அப்படி அந்த போர்டை கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இங்கே பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னல. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு க்ளோஸில் போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், மேக்ஸிமமே 16 இல்லை 18 தாங்க. 18 USD தான் மேக்ஸிமமே. பரவாயில்ல, நிறைய கலெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. சூடு பண்ணி தந்தாப்பில். அவ்வளோதான். 3 ஐட்டம் பாருங்கள். என்னென்ன இருக்குன்றதை நான் காட்டிடுறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள். 2 வெஜிடபிள், அதுக்கப்புறம் இது மஷ்ரூமு, சீஸெல்லாம் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்குது. பார்த்தாலுமே தெரியும். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஏதோ உருண்டை மாதிரி இருந்தது. ஒரு 3 சாஸ் தொட்டுக்க சின்னத்தில் கொடுத்தாப்புல. சுட எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சுட எந்த பக்கம் தூக்கி கடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, ரொம்ப தின்னாக இருக்குது இந்த ப்ரெட்டு. அதனால் நான் இந்த சைடு கடிக்கணும்னு பார்க்குறேன். சரி, ஓகே, இந்த சைடு கடிக்கும் ஃபஸ்ட்டு. கீரை வாசனை அப்படியே கிட்ட வரும்போதே வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே, ப்ரெட்டோட லேயர் வந்து நல்லா மெடிசன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாஸ் இருக்குது. இந்த சாஸில் ஒரு டிப் அடிச்சு சாப்பிடுவோமா எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி இதுலேயே இந்த சாஸ்லாம் போட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கு வேணால் நம்ம தொட்டுப்போம். ஓகேங்களா? இது எப்போ கிடைக்கும். எண்டு வந்துருச்சா. சூப்பராக இருக்குது. இந்த 2 எதுன்னு கேட்டிங்கன்னா, கீரை நல்லாயிருக்கு எனக்கு. கீரை சாப்பிட்றோம்னா வச்சு அதனால் அது எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இது பாருங்கள், சுழியம் மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே லைட்டாக அந்த ஷேப்பு தான். ஓகே, இது வந்து டொமேட்டோ சாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டிப்பு. ஆஹா, வாசனை கம்மன் இருக்குது. கார்லிக் ஃப்ளேவர். இவ்வளோ இந்த ஃபீலிங் நம்ம பாருங்கள். நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக சுட இருக்குது. ஒர்க்கு ட்ரைங்கள் நீங்கள் வாங்க. 15 USD கூட தான் ஆகுது. பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே சமைச்சிட்டு இருக்கீங்க. நான் வெளியில் சுற்றி டயர்டாக வந்தோம். பசி ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து இது சாப்பிட்டுட்டு போயிட்டு போகிற வழியில் நம்ம ஏதாவது சிக்கன் எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். போகிற வழியில் கேட்டுறாங்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். இந்த ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட்டுன்றது வந்து மோர் தென் 2000 ரிவ்யூஸ் மேலே போட்டிருந்தாங்க. அதனால் சரி ரொம்ப ஃபேமஸான கடை போல் இதுமாதிரி பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதுக்கு உகந்த இடமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கேன். ஏதாவது நல்ல ஐட்டம் கிடைக்குதான்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே வந்த உடனே ஃபுட் ஏரியா எல்லாம் ரெடியாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரியே இருக்கு. வீட்டு சாதம் மாதிரி லைட்டாக தெரியுது. நெய் சோறு மாதிரி வச்சுக்கலாமா? சிக்கனு கிரேவியோடு இருக்குது, பரவாயில்ல. இதுக்கப்புறம் சோடாலாம் வாங்கி வச்சுருக்காங்க. சூப்பருங்க. நான் இது எதிர்பார்க்கவே இல்லையே, அவசரப்பட்டு பீஸா சாப்பிட்டோமோ பாருங்க. சரி இன்னொரு நாள் வந்து கூட சாப்பிடலாம். பார்த்துக்குங்க, தந்தூரி ஸ்பைஸ்டு ஃபிஷ்ஷா இது எல்லாமே இருக்குது. சூப்பரில். ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டோம். சரி பரவாயில்ல, வேறு ஏதாவது இன்னும் ஸ்பெஷலான நிறைய ஐட்டங்கள் உள்ளே கிடைக்கும் போல். எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்மளோட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ தரமாக இருக்க போது. யூஎஸில் இப்போல்லாம் வந்து சும்மா வேறு லெவலில் மலிவு விலையில் கிடைக்கலான்னு தெரில, ஆனால் எல்லாமே இருக்குன்றாங்க. அதனால தான் 2000 பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க இந்த கடைக்கு. ஓகேங்களா? சரி உள்ளே போயிட்டு பார்ப்போம், எல்லாத்தையும் காட்டுறேன் ட்ரான்ஸ்பரண்ட்டாக. வாங்க போயிடுவோம். இங்கே பாருங்கள், சாக்லேட் பை பவுண்டு எடை போட்டு தராங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சோப்பு கட்டி மாதிரி இருக்குங்க ஒன்று ஒன்றும். அவ்வளோ தடிமனா 8, இது வந்து $8. நல்லா கொஞ்சம் கனமாக தான் இருக்குது சாக்லேட்டு. சூப்பர். $8.39 9. ப்ரௌன் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரௌன் சாக்லேட் தான் இருக்குது. இது வந்து மில்க் சாக்லேட். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், சும்மா ஹார்ட் ஷேப்பில் ஹார்ட்டின் இல்லை 3 ஓட்டை இருக்குது. ஆமாம், இதுவும் 3 ஓட்டை இருக்குது. இவங்க ஸ்டைல் அப்படி தான் போல பாருங்கள், இப்படி போட்டு வச்சுருக்காங்க. வெரைட்டியாக இருக்குங்க. பெர் பவுண்டு வந்து 13 போட்டிருக்காங்க. எல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் போல், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாரி நம்ம ஊரில் எப்படி ஸ்வீட்டெல்லாம் வந்து மிக்ஸ்டு ஸ்வீட் சொல்லி வைப்பாங்கள்ல, அரை கிலோ 1 கிலோன்ற மாதிரி நம்மளே சூஸ் பண்ணி எடுத்து போய் இடம் போட்டு வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல ஆஃபரு. எல்லாமே இருக்குதுங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இது சீஸ் கேக் போல். கீழே வந்து ஹாஃப் சீஸு, மேலே வந்து நட்ஸ் போட்டிருக்காங்க போல். பாருங்கள், 7 பெக்கான் டாண்டியா. கேள்விப்படாததும் நிறைய இருக்குது. நமக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே ஆக மட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கேக்கு பிஸ்கெட்டு முடிஞ்சு போச்சு. இது பாருங்க, கண்ணு மூக்கு பிஸ்கெட்டு, ஜாமெல்லாம் தடவை வச்சுருக்காங்க. சூப்பர்ல. ஐயோ இங்கே பாருங்க, அருமை அருமை. ஓகே, அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட்லாம் வாசனையாக செம்மையாக இருக்குங்க. கம கமன் இருக்குது, அருமையாக இருக்குது. 1.5 USD. ஒன்று வந்து 1.5 USD, கொஞ்சம் அதிகம்தான். இது பாருங்க 3 தம்புன்னு தான் இருக்குது. என்ன இது போங்கா இருக்கு. சரி வாங்க உள்ளே போவோம். அந்த இடத்த கிராஸ் பண்ணால் அடுத்து இன்னொரு சர்ப்ரைஸு. இங்கேயும் இந்த மாதிரி குக் பண்ணி அழகழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரகரகமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர்ஃபுல்லாக பயங்கரமாக குக் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, பீஃப் போல் மொத்தமாக கட் பண்ணியிருக்கானுங்க. இது சிக்கன் மாதிரி தருது. ஆமாம், சிக்கன் தான். டர்க்கி இது சிக்கன் இல்லை, டர்க்கி. அது சிக்கன். இங்கே பாருங்க, சாலடு. இதெல்லாம் சாலட், சட்னி மாதிரி இருக்கு பாருங்க. அதெல்லாம் சாலடு. சூப்பர்ல. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி எத்தனை ரகரகமாக இருக்குங்க. நல்லா வச்சுருக்காங்க. கடை பேரே வந்து ஹோல் ஃபுட் மார்க்கெட்டில். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சுட சுட இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம கரெக்டாக டைமிங்க்கு வந்தோம்னா நல்லா சூடாக சாப்பிடலாம் போல். இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா மறுபடியுமா. ஐயோ போதுண்டா அப்போ, ஆல்ரெடி ஃபுல்லாக திம்முன்னு இருக்குது சாப்பிட்ட பீஸாவே பாருங்க. உள்ள பீஸா ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சு பாருங்க, நெருப்பு ஆனால் பறக்குதா. மேத்தை கட் பண்ணிட்டு இருக்காப்புல. மாவெல்லாம் ரெடியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் பேக் பண்ணி தராது போல. அடுத்து இங்கே பாருங்க, இங்கே வந்து எத்தனை வகையான சீஸை அழகாக கிரேட் பண்ணி துருவி வச்சுருக்காங்க. முட்டை வேக வச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டிஃப்ரெண்டான ஃபுட் நிறைய இருக்குது. நமக்கு ஒரு சில ஃபுட்லாம் என்னன்னே தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது.
இது பாருங்க அவங்க கூட அடிக்கிறாங்க. அந்த சைடில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும் போலியே. அங்கே பாருங்க காய்கறியெல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க இதெல்லாம் சாலட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ எல்லாம் அந்த பாக்ஸில் அவங்க ரொப்புறாங்க பாருங்கள். அந்தமாரி கரெக்டாக ரொப்பி கொடுத்தோம்னா ஒரு ப்ரைஸ் போட்டு கொடுத்துருவாங்க போல். இங்கே பாருங்க கேரட்டு எல்லாத்துக்கும் லேபிள் பண்ணியிருக்காங்க. ரெட் பெல் பெப்பர்ஸு, ப்ரக்கோலி, காலிஃப்ளவரு, மஷ்ரூமு, ரெட் கேபேஜு, இப்படி எல்லாமே செலரி, இப்படி எல்லாமே இருக்குது. சூப்பரில் ப்ளூபெரி கூட இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ளூபெரி கூட சாலடில் போட்டு சாப்பிட்றதுக்கு. ரெட் கிரேப்ஸு, ப்ளூபெரி, இப்படி எல்லாமே. அந்த ஒரு பாக்ஸ் எவ்வளோன்னு தெரியல. இந்த பாக்ஸ் ரொம்ப நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து போகலாம் போல். நல்லா ஆஃபராக தான் தெரியுது. ஓ அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ட்ரையல் சாம்பிள் கட் பண்ணி வச்சுருக்காப்புல. நம்ம வேணும்னா எடுத்து சாப்பிட்லாம் போல். இங்கே பாருங்க ஃபஸ்ட்டாரு அந்த கவுண்டரை தாண்டி இப்படி வந்தோன்னா அங்கே அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போகிற மாதிரி தெரில. நம்ம வந்து இங்கே பாருங்க சூப்பருங்க. எல்லாம் அழகாக குக் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட நேட்டிவ் ஃப்ளேவர் என்னன்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டேன், பசிக்குதுன்னு வயிறு தாங்கலை. இப்போ சாப்பிட முடியாது, ஆல்ரெடி நல்லா ஃபுல்லாக தான் இருக்குது. எடுத்துகிட்டு போய் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டா அது ஒரு மாதிரி ஆயிரும். பாருங்க யூஎஸ் ஃபுட்டு இப்படி தான் இருக்குது. ரகரகமாக பயங்கரமாக இருக்குது. ஒன்று அந்த பாருங்க இதெல்லாம் நம்ம பார்க்காத ஸ்டைலு. நூடுல்ஸ்லேயே இப்படி தான் இருக்குது பாருங்க ஸ்டைலு. இது பாருங்க ஏதோ பூந்தி மாதிரி இருக்குது, பொட்டையாக. எல்லாம் கிரெயின்ஸு அழகாக நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் போல். உடம்புக்கு நல்லது தான் இதெல்லாம் சாப்பிட்டா. இப்படி வகையாக இருக்குங்க ஃபுட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்தமாரி கடைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருந்தா முன்னாடியே பார்த்துருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். வர வழியிலே நம்ம தான் டயர்டாக இருக்கும். சரி ஓகே, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, வேறு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, இல்லை சிக்கன் இந்த இதுலாம் மீட் ஐட்டம்லாம் என்னென்னலாம் இருக்குன்றது பார்ப்போம். ப்ரைஸ் என்னன்றது காட்டுறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம சாலட் எடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டு பார்ப்போம் யாராவது இருந்தால். ஓகேங்களா, கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி நம்ம முன்னாடி நிறைய சாலட் எடுத்துகிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா. அது பாக்ஸ் நிறைய அள்ளி போடுறது கிடையாதான், அது வெயிட் போட்டு தான் தராங்க. அதையும் ஒரு பவுண்டு வந்து கிட்டத்தட்ட $14 USD. ஓகேங்களா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது. இதுவும் நம்ம சாப்பிட்ட மாதிரிங்க மொத்தமாக இப்போ பீஸா அதெல்லாம் சேர்த்து 15 தான். இது வந்து ஓகே. பட் நீங்கள் ஃபுல் ஃப்ளேவர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. தாராளமாக இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும் போது வாங்க போவோம். அடுத்து சூப்லாம் கூட இருக்குங்க பாருங்கள். ஹாட் சூப், மஷ்ரூம் சூப்பு, பார்லி சூப்பு, இப்படி நிறைய ரகரகமாக வச்சுருக்காங்க. இதுவும் நிறைய இருக்குது. பாக்ஸும் இங்கே வச்சுட்டாங்க. இதெல்லாம் குடிச்சா ஈஸியாக வாங்கி அரைச்சிடும். பட் கொஞ்ச நேரத்தில் பசிக்கும். அதுவும் சொல்கிறேன். சரி வாங்க உள்ளே வந்து இந்த சைடு ஒயின்லாம் இருக்குது போல். அந்த சைடில் சீஸு ஒயின்னு. இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து என்ன இது ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் ஐட்டம்லாம் மேரினேஷன் பண்ண ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதுதாங்க உண்மையிலேயே ஃபுட் மார்க்கெட்டு. எல்லாம் ஃபுட்டுமே இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் பார்க்காத நிறைய ஐட்டம். ஆலிவ்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஆலிவ்ஸு. ஆலிவ் மாதிரியே நிறைய இருக்குது. மொச்சக்கொட்டை மாதிரி பெருசாக இருக்குது. என்னென்னு தெரியல நமக்கு. மஷ்ரூமு, அது இது, க்ரீன் பீனு எல்லாமே இருக்குதுங்க. அல்லது கண்ணை தூக்குற அளவுக்கு அவ்வளோ பொலன்னு அழகாக வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து செம்மையாக இருக்குது. ஆலிவ்ஸ் அண்ட் ஆன்டிபாஸ்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க இது எல்லாம் வந்து சீஸ் செக்ஷன் போல் பாருங்க. கொச்சன்னு போட்டு வச்சுருக்காங்க. சீஸ் அவ்வளவும் கட்டியாக இருக்கு பாருங்க. எவ்வளவு இதெல்லாம் $5 போட்டிருக்காங்க. சின்னதாக இருக்குது. குழி பணியாரம் சைஸில் தான் இருக்குது.
இங்கே பாருங்கள், பர்த்டே பார்ட்டிலாம் கொண்டாடுறதுக்கு நம்ம ஊரில் கேக்கெல்லாம் வாங்குவோம் பாருங்கள். இந்த ஊர்லாம் அப்படிலாம் வாங்க முடியுமான்னு தெரில. ப்ரைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விலை 30, 40 பெரிய சைஸ். இது 30, 40 ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் ஓகே. இங்கே பாருங்கள், சீஸ் கேக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து $8 பவுல் மாதிரி இருக்குது. இது போட்டிருக்காங்க பாருங்கள், $8 போட்டிருக்காங்க. வெண்ணிலா க்ரீம் ப்ரூனி க்ரெம் ப்ரூனி. இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. $2. நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள், இந்த ராஸ்பெரிலாம் போட்டிருக்காங்க. இதுதா ஃப்ரூட், ரியல் ஃப்ரூட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக. இதெல்லாம் பள்ளி மிட்டாய். இங்கே பாருங்கள், பள்ளி மிட்டாயை பாருங்கள். கேக்கு மேலே பள்ளி மிட்டாய் அள்ளி தெளிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது. $7 இதெல்லாம். இந்த ஃப்ரூட்டு பார்த்துங்க, சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இது வேறு நினைக்கிறேன். இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டு. இது வந்து வேறு எதாவது இருக்கும். இந்த கலரே நம்ம பார்த்தது இல்லை. இது பாருங்கள், இதுதான் நார்மலாக கிடைக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டு. ப்ரைஸ் வந்து 8 போட்டுருக்காங்க. ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் இப்படி அடிக்கி க்ளீனாக வச்சுருந்தாங்க. அப்புறம் மாதுளம்பழம் ப்ரைஸை பாருங்கள். ரெகுலர் ப்ரைஸ் வந்து 4.49 போட்டு அடிச்சிருக்காங்க. இப்போ 3.66 ஆயிடுச்சு போல். ப்ரைம் மெம்பராக இருந்தால் 3.29 இன்னும் கம்மி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள்லாம் இப்படி ரகரகமாக வச்சுருக்காங்க. நம்ம 2-3 நாளாக ஆப்பிள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் இங்கே வந்ததுலேருந்து. ஓகே, அதனால் வேறு ஏதாவது ஃப்ரூட்டு புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இங்கே பாருங்கள், ஏதோ சில்லி மாரியே ஒரு ஃப்ரூட் இருக்குது. புத்தா ஹேண்டா இதுக்கு பேர். இதே மாதிரி ஒரு ஃப்ரூட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. செம்மையாக இருக்குது. புத்தா ஹேண்டு சிட்ரான்னு போட்டிருக்கு. அப்படின்னா இது வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து $6 போட்டிருந்தாங்க. சூப்பரில். தக்காளி எல்லாமே இந்த மாதிரி காம்போடு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. அப்புறம் சீ ஃபுட் ஏரியா வந்தால் இங்கேயும் சும்மா பட்டையை கிளப்புது. எல்லா வெரைட்டியும் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு இதுவுமே ஸ்மெல்லாம் அடிக்கவே இல்லைங்க. சீ ஃபுட் ஏரியாவில் இருக்கா மாதிரியே இல்லை. இதுலேயும் குக்கெலாம் பண்ணி வச்சுருக்காங்க. மேரினேஷன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. பாருங்கள், கார்டு கேக்கா கிராப் பாருங்கள். முடக்குத்தனமாக இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எறா, லாப்ஸ்டர்லாம் பாருங்கள். தலையை கிள்ளி க்ளீனாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் எறாக்கும் பாருங்கள். ஸ்கேலோப்பு, சங்கு கறி, சிப்பு கறி, நத்தக்கறி எல்லா கறியும் இருக்குது. அடிச்சு நூறு கிராப்பில் போங்க. ஃபுல்லாக பீஃபுங்க. எவ்வளோ பீஃப் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பீஃபை தாண்டினோம்னா போர்க் இருக்குது இங்கே. நம்ம ஐட்டம் அடுத்து சிக்கன் வருது. வாங்கிட வேண்டியது தான். பார்ப்போம் எவ்வளோ வைக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சிக்கன் விங்ஸு பாருங்கள். அழகாக மேரினேஷன் பண்ணியே வச்சுட்டாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போய் பொரிச்சு சாப்பிட்றலாம். லெமன் பெப்பரு, அப்புறம் கார்லிக்கு, இப்படி நிறைய கார்லிக் ப்ளஸ் ஹெர்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது வந்து சிக்கனு 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 4.75 போட்டிருக்காங்க. இது ஹாஃப் த ப்ரைஸ் வருமானு கேட்டதுக்கு அவங்க வாலண்டியர்கிட்ட கேட்டுக்கிட்டோம். அவர் வந்து வரும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்து. அதுக்கப்புறம் அவன் பொட்டேட்டோ கொஞ்சம், அதுக்கப்புறம் ஆனியன், இது மட்டும் தான் இப்போ நம்ம வாங்கின இன்க்ரீடியன்ட்டு. இது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதுன்றதை நம்ம ப்ரைஸை அங்கே பில்லு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, வாங்க போயிடும்.
இங்கே பாருங்கள் நம்ம வாங்கியாச்சு சிக்கனு 2 ஆப்பிள், 2 வகையான ஆப்பிள், அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு சின்னது தான், அப்புறம் ஒரு 2 வெங்காயம், அப்புறம் 3 இது பனானா. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நீங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நான் வந்து ஆனால் இப்போவே சொல்லிடுறேன், எவ்வளோ தெரியுமா? 8.1 USD இருக்குது. பரவாயில்ல தான் எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் நம்ம வாங்கினதுல இதுதான் சீப்பஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? வாங்கியாச்சு. சரி, அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைப்போம், ஓகேங்களா? பார்ப்போம்.